Hello friends, good morning. This is Manju Kanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phrasal verbs. phrasal verbsனா என்ன, அதோட மீனிங் என்ன, அதை எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம்ல இங்கிலீஷ் எக்ஸசைஸ், கிராமர், பார்ட், பிராக்டிஸ் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே தரோம். நீங்க வந்து உங்க இங்கிலீஷை வந்து சீக்கிரம் டெவலப் பண்ணணும், ஈஸியா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா phrasal verbs அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் சென்டென்ஸ். இது சென்டென்ஸ்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கூட கிடையாது. இரண்டு வார்த்தைகள், அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அதாவது இரண்டு வார்த்தைகள் அப்படின்னா மூன்று வார்த்தைகள் இருக்கும். அதில் கண்டிப்பாக வந்து வேர்ப் இருக்கும். அந்த வேர்புக்கு அடுத்தபடியா இருக்கிற வார்த்தை வந்து அது அட்வர்பா இருக்கலாம், ப்ரிப்போசிஷனா இருக்கலாம், வேற எந்த பார்ட் ஆஃப் தி கிராம் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி phrasal verbs அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கும். அந்த phrasal வந்து நம்ம phrasal verbs அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம், அதோட மீனிங் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்ப வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் a long battle with cancer he passed away yesterday. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கேன்சர்னால போராட்டத்துல இருந்தவர் வந்து நேத்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பாஸ்ட் அவே நாமளும் சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் அவே, அதுக்கு பதிலா நம்ம வந்து அதுதான் வந்து ஒரு phrasal verb. இங்க வந்து டை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம டைடு, பாஸ் அவே. ப்ரெசன்ட் டென்ஸ்னா பாஸ் அவே, பாசஸ் அவே அப்படி சொல்லுவோம். அதுவே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் அவே. ஸோ பாஸ்ட் அவேனா டை, இறந்துடுறது, இறந்துட்டாரு, டைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாஸ்ட் வந்து ஒரு வேர்பு, அதுக்கப்புறம் வர்றது வந்து நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்வர்பா இருக்கலாம், ப்ரிப்போசிஷனா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல. ஆஃப்டர் அ லாங் பேட்டில் வித் கேன்சர் ஹி டைட் எஸ்டர்டே ஆர் ஹி பாஸ்ட் அவே எஸ்டர்டே, இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். After his father died, he came into a large fortune. அதாவது இப்ப அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அந்த அப்பாவோட சொத்து எல்லாம் வந்து மகனுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்ப கேம் இன்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஹெரிட். அந்த அப்பாவோட சொத்து எல்லாம் வந்து அப்படியே மகனுக்கு வரும்ல, அதுதான் அந்த மாதிரி வரதான் வந்து நம்ம இன்ஹெரிட் அப்படின்னு சொல்றோம். கேம் இன்டுனா இன்ஹெரிட். ஆஃப்டர் his father died, he inherited a large fortune. So past tense use பண்ணிக்கலாம். Next, he came at me with a knife. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா attacked. So past tenseங்கிறதுனால attacked. He attacked me with a knife. அவன் வந்து என்ன கத்தியால வந்து அட்டாக் பண்றான், கத்தி எடுத்துட்டு வந்து அப்படி சொல்லுவோம்ல. அப்ப வந்து came at அப்படின்னா attacked அப்படின்னு அர்த்தம். Before we start the work, let's just run over who is doing what. Run over அப்படிங்கிறது தான் இங்க phrasal verb. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா describe briefly. அதாவது நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது, யாரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஷார்ட்டா வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Before we start the work, let's just describe briefly who is doing what. So run over அப்படின்னா describe briefly. Can you tell me how the accident came about? Came about அப்படிங்கிறது வந்து இங்க phrasal verb. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா happen. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்குது இங்க. ஸோ நம்ம வந்து அங்க happened அப்படின்னு சொல்லணும். ஸோ கேன் யூ டெல் மீ ஹவு த ஆக்சிடென்ட் happened? கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு. ஸோ கம் அபவுட் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னால நம்ம happen சொல்றோம். கேம் அபவுட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அப்போ வந்து நம்ம happened அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்த டென்ஸ்ல அந்த சென்டென்சஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த phrasal verb ப்ரெசென்ட்டா இருந்தா ப்ரெசென்ட், பாஸ்டா இருந்தா பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். Could you turn down the volume bit? Turn down அப்படிங்கிறது இங்க phrasal verb. இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா decrease, குறைக்கிறது. ஸோ could you decrease the volume bit? கொஞ்சம் வந்து வால்யூமை குறைச்சிக்கிறீங்களா, குறைச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து decrease, turn down, decrease. Did the trip to Chennai come off?
கம் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்புக்கு டேக் பிளேஸ் அப்படின்னு மீனிங். ஸோ அந்த ட்ரிப் டு சென்னை ஆல்ரெடி ட்ரிப் வந்து உனக்கு போறதா சொல்லிட்டு இருந்தோமே அது நடந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ வந்து கம் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ டேக்ஸ் பிளேஸ் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணணும் நம்ம. குட் யூ ஸ்பீக் அப்? ஐ காண்ட் ஹியர் யூ. ஸ்பீக் அப் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக் மோர் லவுட்லி. ஸோ ஸ்பீக் அப்னா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ குட் யூ டாக் மோர் லவுட்லி? ஐ காண்ட் ஹியர் யூ. கொஞ்சம் வந்து சத்தமா பேசுறீங்களா? எனக்கு வந்து கேட்கல, என்னால கேட்க முடியல நீங்க சொல்றது அப்படின்னும் போது ஸ்பீக் அப், டாக் மோர் லவுட்லி. டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர் பாடி. ஆக்ட் ஆன் அப்படின்னா அஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் அஃபெக்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. ட்ரக்ஸ் வந்து பலவிதமான ட்ரக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்மளோட பார்ட் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆக்ட் ஆன் அப்படின்னா அஃபெக்ட். டோன்ட் ட்ரை டு கம் ஆஃப்டர் மீ. ஸோ கம் ஆஃப்டர், ஃபாலோ. டோன்ட் ட்ரை டு ஃபாலோ மீ. என்னை ஃபாலோ பண்ண நினைக்காத, ஸோ முயற்சிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டோன்ட் ட்ரை டு ஃபாலோ மீ அப்படின்னா கம் ஆஃப்டர், ஃபாலோ. என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லுவோம்ல, பின் தொடராத. அப்ப வந்து ஃபாலோ, கம் ஆஃப்டர். டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் எலக்ட்ரிசிட்டி. மெஸ் அரவுண்ட் அப்படின்னா பிளே. ஸோ டோன்ட் பிளே வித் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மின்சாரத்துடன் விளையாடாத. இப்போ டோன்ட் பிளே வித் ஃபயர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அப்போ வந்து மெஸ் அரவுண்ட்னா பிளே அப்படின்னு மீனிங் இதுக்கு. ஹேங் ஆன், லெட் மீ செக். ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட் அ மொமெண்ட், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜஸ்ட் அ மொமெண்ட் அந்த மாதிரி ஒரு நிமிஷம். லெட் மீ செக், நான் வந்து செக் பண்றேன். ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட் அ மொமெண்ட். He accidentally let out the location of the meeting. Let out அப்படின்னா disclose அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆக்சுவலா இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனோட மீட்டிங் வந்து யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னு மறைச்சு வச்சிருந்தாங்க ஒரு சீக்ரெட் ரகசியமா. ஆனா வந்து அந்த ஆக்சிடென்ட்டா வந்து சொல்லிட்டான். டிஸ்க்ளோஸ் அப்படின்னா ஆக்சிடென்டலி டிஸ்க்ளோஸ் த லொகேஷன் ஆஃப் த மீட்டிங். அவன் வந்து வாய் தவறி தவறி வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஹி ஆக்சிடென்டலி லெட் அவுட் த லொகேஷன் ஆஃப் த மீட்டிங். லெட் அவுட் அப்படின்னா டிஸ்க்ளோஸ். கிவ் மீ பேக் மை மணி. கிவ் பேக் அப்படின்னா ரிட்டர்ன், திரும்ப கொடுக்கிறது. ஸோ ரிட்டர்ன் மை மணி. ஸோ கிவ் பேக் அப்படின்னா ரிட்டர்ன். He has the ability to bring forth new ideas when they are needed. Bring forth அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா create. So he has the ability to create new ideas when they are needed. அவனுக்கு வந்து எப்ப புது ஐடியா தேவைப்படுமோ அப்ப வந்து அவனுக்கு தேவைப்படும் போது அவனால புது ஐடியாஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி வந்து அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ பிரிங் ஃபோர்த் அப்படின்னா கிரியேட் அப்படின்னு அர்த்தம். கண்ணா ட்ரை டு கீப் அவே ஃப்ரம் டேனியல். கீப் அவே ஃப்ரம் அப்படின்னா அவாய்ட் அப்படின்னு அர்த்தம், அவாய்ட் பண்றது. கண்ணா ட்ரை டு அவாய்ட் டேனியல். கண்ணா வந்து டேனியலை வந்து அவாய்ட் பண்ண முயற்சித்தான். ஸோ வந்து அவங்கிட்ட இருந்து ஒதுங்கிறது, அவாய்ட் பண்றது. ஸோ கீப் அவே ஃப்ரம் அப்படின்னா அவாய்ட். He came up before a judge for the crime he did. கேம் அப் அப்படின்னா அப்பியர் அர்த்தம். ஸோ கேம் அப் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ன்றனால இங்க நம்ம வந்து அப்பியர்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஹி அப்பியர்ட் பிஃபோர் அ ஜட்ஜ் ஃபார் த கிரைம் ஹீ டிட். அவன் வந்து ஜட்ஜுக்கு முன்னாலேயே வந்துட்டான், அவன் பண்ண தப்புக்காக வந்துட்டான் முன்னாடியே அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜட்ஜுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டான். ஸோ ஹி அப்பியர்ட் பிஃபோர் அ ஜட்ஜ் ஃபார் த கிரைம் ஹீ டிட். ஸோ கேம் அப் அப்படின்னா அப்பியர்ட். He checked out the rumor and managed to verify that it was true. Checked out. Checked out அப்படின்னா investigate. So past tense அப்படிங்கிறதுனால investigated. He investigated the rumor and managed to verify that it was true. ஒரு வதந்தி வந்துச்சுல, அது வந்து
அந்த வதந்திய வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது, விசாரிக்கிறது. அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றது. ஸோ செக் அவுட் அப்படின்னா இன்வெஸ்டிகேட். He passed up my invitation for dinner. Passed up அப்படின்னா ரிஜெக்ட். ரிஜெக்டட் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரிஜெக்டட் சொல்லணும். டிக்ளைன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ் அப் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது ரிஜெக்ட், டிக்ளைன். ஸோ வந்து அவன் வந்து டின்னருக்காக கொடுத்த இன்விடேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்டட். ஹீ ரிஜெக்டட் மை இன்விடேஷன் ஃபார் டின்னர். ஸோ இதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். He pulls in a lot of money. Pulls in. அதாவது pull in அப்படின்னா earn. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இங்க வந்திருக்குது. He earns a lot of money. அவன் வந்து நிறைய பணம் earn பண்றான். ஸோ he earns a lot of moneyன்னு சொல்லலாம். He pulls in a lot of money அப்படின்னு சொல்லலாம். He turned down all our offers of help. Turned down. டர்ன் டவுன் அப்படின்னா ரெஃப்யூஸ் அப்படின்னு மீனிங். ஸோ இங்க பாஸ்ட் டென்ஸ்னால ரெஃப்யூஸ்டு. ஹீ ரெஃப்யூஸ்ட் ஆல் அவர் ஆஃபர்ஸ் ஆஃப் ஹெல்ப். உதவி பண்றான் அப்படிங்கிற எல்லா ஆஃபர்ஸையும் வந்து அவன் மறுத்துட்டான் அப்படிங்கிறது தான் ரெஃப்யூஸ்டு. ஸோ டர்ன்ட் டவுன் அப்படின்னா ரெஃப்யூஸ்டுன்னு மீனிங். He went off without a word. Went off அப்படின்னா லீவ். ஸோ கோ ஆஃப் அப்படின்னு வரும்போது நம்ம லீவ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். வெண்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் வரும்போது லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா லீவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட், கோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வெண்ட். ஸோ ஹி லெஃப்ட் வித்தவுட் அ வேர்ட். ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவல. ஸோ ஹி வெண்ட் ஆஃப் வித்தவுட் அ வேர்டுன்னு சொல்லலாம். ஹி லெஃப்ட் வித்தவுட் அ வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். What he did goes against the rules. Goes against. Go against, violate. அதாவது goes against present tenseல வரும், go against வரும். அந்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி. இதுக்கு என்ன மீனிங்னா violate. அதாவது அவன் என்ன பண்றான், what he did goes against the rules. அவன் என்ன பண்ணாலும் வந்து ரூல்ஸுக்கு against-ஆவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து go against-ன்னு சொன்னா violate. Violated, went against அப்படின்னு சொல்லலாம். How are you getting on with your school work? Getting on with அப்படின்னா handle or progress. So ஆக்சுவலா அந்த verb வந்து பாத்தீங்கன்னா get on with. ஸோ இது வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால getting நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கெட்டிங் ஆன் வித், கெட் ஆன் வித் அப்படின்னா ஹேண்டில். ஸோ இப்படி எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் ஆர் யூ ஹேண்டிலிங் யோர் ஸ்கூல் ஒர்க் அல்லது ஹவ் ஆர் யூ ப்ராக்ரஸிங், எப்படி வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க இந்த ஸ்கூல் ஒர்க் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போது ஹேண்டிலிங், ப்ராக்ரஸிங், கெட்டிங் ஆன் வித் யோர் ஸ்கூல் ஒர்க் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். Hundreds of people turned out to see the parade. Turned out அப்படின்னா attend அர்த்தம். ஸோ turn out அப்படின்னு வரும்போது நம்ம attend அப்படின்னு சொல்றோம். Turned outனா attended. Hundreds of people attended to see the parade. அந்த பரேட பார்க்கறதுக்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங். I can't find my keys, so I look around. லுக் அரவுண்ட் அப்படின்னா சர்ச் அப்படின்னு அர்த்தம். என்னால வந்து என் கீட்ஸை கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து நான் தேடி பார்க்குறேன். ஐ வில் சர்ச். நான் தேடுவேன், தேடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப லுக் அரவுண்ட், சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் சிம்பிளி ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பை அப்படின்னா டூ நத்திங். ஐ காண்ட் சிம்பிளி டூ நத்திங். என்னால வந்து சும்மா இருக்க முடியாது, எதுவும் பண்ணாம சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ். ஐ காண்ட் சிம்பிளி டூ நத்திங், ஐ காண்ட் சிம்பிளி ஸ்டாண்ட் பை. ரெண்டுமே வந்து ஒரே மீனிங், நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எக்ஸ்பெக்ட் ஜான் வில் பி அலாங் சூன். பி அலாங் அப்படின்னா அரைவ் அப்படின்னு அர்த்தம். ஐ எக்ஸ்பெக்ட் ஜான் வில் அரைவ் சூன். நான் வந்து நினைக்கிறேன் ஜான் வந்து சீக்கிரமே அரைவ் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பி அலாங் அப்படின்னா அரைவ். We are looking at the feasibility of building a shopping center there. Looking at அப்படின்னா consider. So அதாவது look at, consider. So we are considering the feasibility of building a shopping center there. So அங்க ஒரு
பாசிபிலிட்டி ஆஃப் பில்டிங். ஸோ வந்து அங்க ஷாப்பிங் சென்டர் கட்டுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். கன்சிடர் பண்றோம். ஸோ லுக்கிங் பார்க்கிறது தான் வந்து. ஸோ வி ஆர் லுக்கிங் அட் த feasibility ஆஃப் பில்டிங் அ ஷாப்பிங் சென்டர் தேர். கன்சிடர் அப்படிங்கிறது நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். I put in an extra hour at work today. Put in, contribute, extra. I contribute an extra hour at work today. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை செய்யறது. அது எக்ஸ்ட்ராவே அதிகமா வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றது. கான்ட்ரிபியூட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதிகமா ஸ்பெண்ட் பண்றது, கான்ட்ரிபியூட் பண்றது. ஸோ ஐ புட் இன் அப்படின்னு சொல்லலாம். ஐ கான்ட்ரிபியூட் an extra hour at work today அப்படின்னு சொல்லலாம். I am fed up with my job. Fed up அப்படின்னா unhappy or frustrated. I am unhappy with my job. நான் வந்து ரொம்ப சந்தோஷமே இல்லை அந்த ஜாபை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறது தான் இது. So I am fed up with my job. I would like you to come along with me to party. Come along அப்படின்னா accompany அர்த்தம். கூட வருது. So I would like you to accompany with me to party. நான் வந்து ஐ வுட் லைக் யூ டு கம். நான் வந்து விரும்புறேன். நீ என் கூட வந்து கூட வரணும் அப்படிங்கிற நான் விரும்புறேன். அக்கம்பனி கூட சேர்ந்து போறது. கம்பெனி குடுக்குறோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து அக்கம்பனி. ஸோ கம் அலாங் அப்படின்னு சொல்லலாம். ஐ வுட் லைக் டு அக்கம்பனி வித் மீ டு பார்ட்டி. அக்கம்பனி அப்படின்னு சொல்லலாம். 2மே வந்து கரெக்ட் தான். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த ஃப்ரேசல் வேர்ப்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். நம்ம சாதாரணமா அந்த சென்டென்சஸையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். மீனிங்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நாம வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னா என்னன்னு கத்துக்கலாம். அத வந்து எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.